Thank you.
மத்தியில் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரையே நம்பியிருப்போம், சார்ந்திருப்போம். இப்பொழுது தேவ வார்த்தைகளை கனப்படுத்தி கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Hallelujah. 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 தேவனுக்கு பிரியமானவர்கள், இந்த நாளில் தேவன் தாமே நமக்கு வாய்ப்பு இருக்கின்றார். அவர்தாமே நம்மை அழைத்தும் இருக்கின்றார். அழைத்தவர் நல்லவர், நல்லவர், போதுமானவர், ஜீவனுள்ள தேவன். நம்மையும் அவர் காண்கிறவராக தொடர்ந்து நடத்துவராக. Praise the Lord. பொழுதியிலே கிடந்தவனை பொன்னாய் மாற்றி, பொழுதியிலே கிடந்தவனை பொன்னாய் மாற்றி, இந்த குப்பையிலே இருந்து என்னை வைரமாக்கி, உன்னாமும் அறிந்தறினால் உயரத்தில் வைத்தி, உன்னாமும் அறிந்தறினால் உயரத்தில் வைத்தி, நீ ஒருவராக பெரிய பெரிய காரியம் செய்தி, நல்ல காரியம் செய்தி. பொழுதியிலே கிடந்தவனை பொன்னாய் மாற்றி, வாழ்வா சாவா என்றிருந்தேன் வாழ வைத்தீரே, தாழ்வில் இருந்த என்னை மேன்மையாக வைத்தீரே. வாழ்வா சாவா என்றிருந்தேன் வாழ வைத்தீரே, தாழ்வில் இருந்த என்னை மேன்மையாக வைத்தீரே. உந்தன் பாதம் தஞ்சம் என்று வந்திட்டேனையா, உந்தன் பாதம் தஞ்சம் என்று வந்திட்டேனையா. நிலை உயர்த்தினாலும் உம்மை மறக்க மாட்டேனாரையா, மறக்க மாட்டேனாரையா. பொழுதியிலே கிடந்தவனை பொன்னாய் மாற்றி, பொழுதியிலே கிடந்தவனை பொன்னாய் மாற்றி. சாம்பருக்கு பதிலாக சிங்காரம் தந்தி, புலம்பருக்கு பதிலாக பேரானந்தம் தந்தி. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தி, புலம்பருக்கு பதிலாக பேரானந்தம் தந்தி. ஆகாதவன் என்று சொல்லி தள்ளினாரையா, ஆகாதவன் என்று சொல்லி தள்ளினாரையா. நான் சாகாமல் தான் என்று செய்தி கீழையா, பிழைக்க செய்தி கீழையா. பொழுதியிலே கிடந்தவனை பொன்னாய் மாற்றி, வளரும் பயிரை முளைக்கும் போது பிடுங்க நினைக்கலாம், களை எடுப்பதாக எண்ணி பலரும் பயிரை பிடுங்கலாம். கத்த கையில் இருக்கும் என்னை பிரிக்க முடியுமா, கத்த நாட்டி வைத்த மரத்தை அவரும் எடுக்க முடியுமா. இயேசு தேவன் இருக்கிறார், அதை மறுக்க முடியுமா, இயேசு தேவன் இருக்கிறார், அதை மறுக்க முடியுமா. நான் அவர் புகழை பாடாமல் தான் இருக்க முடியுமா, நான் இருக்க முடியுமா. பொழுதியிலே கிடந்தவனை பொன்னாய் மாற்றி, பொழுதியிலே கிடந்தவனை பொன்னாய் மாற்றி, அந்த குப்பையிலே இருந்த என்னை வைரமாக்கி, உன்னாமம் அறிதறினால் உயரத்தில் வைத்தி, உன்னாமம் அறிதறினால் உயரத்தில் வைத்தி. நீ ஒருவராக பெரிய பெரிய காரியம் செய்தி, நல்ல காரியம் செய்தி. பொழுதியிலே கிடந்தவனை பொன்னாய் மாற்றி,
அப்பாவோட பாசம் நினைக்காம போச்சு. அம்மாவோட பாசம் அது அம்போடு போச்சு. என் அப்பாவோட பாசம் நினைக்காம போச்சு. அண்ணன் தம்பி உறவு அது பிரிவு வந்தாச்சு. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பிளவு வந்தாச்சு. அண்ணன் தம்பி உறவு அது பிரிவு வந்தாச்சு. அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் பிளவு உண்டாச்சு. சொந்தம் என்பது பந்தம் என்பது நீதானையா. இயேசுவை உமையன்றி வேறாரையா. நீதான என்றும் நீங்காத சொந்தம். உயிர் உள்ள நாள் வரை தீராத பந்தம். நீதான என்றும் நீங்காத சொந்தம். உயிர் உள்ள நாள் வரை தீராத பந்தம். உள்ளவரை உயிர் உள்ளவரை உனக்கென நான் வாழ்ந்திடுவேன் ஈசப்பா. என் உடல் உசுறு உனக்கு சொந்தம் தானப்பா. தோகை விரித்து ஆடு மயிலை அடக்க முடியுமா? காட்டு குயில்கள் பாட்டு பாடாமதான் தடுக்க முடியுமா? வானிலிருந்து நிலவை கீழே இறக்க முடியுமா? அந்த வல்லமையே சொல்லாமதான் இருக்க முடியுமா? எப்படி இயேசுவின் அன்பை எடுத்து சொல்வேன்? கர்த்தரின் கிருபைகளை நான் நினைத்துக் கொள்வேன். எப்படி இயேசுவின் அன்பை எடுத்து சொல்வேன்? கர்த்தரின் கிருபைகளை நான் நினைத்துக் கொள்வேன். உயிர் கொடுத்த இயேசுவை நான் மறக்கலாகுமா? உயிரே உம்மை பாடாமல் இருக்க முடியுமா? உம்மை பாடியே நான் உயிர் வாழ்வினையா. உம்மை பாடியே நான் உயிர் வாழ்வினையா. உள்ளவரை உயிர் உள்ளவரை உனக்கென நான் வாழ்ந்திடுவேன் ஈசப்பா. என் உடல் உசிரும் உனக்கு சொந்தம் தானப்பா. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டவரே, ஒரு தீங்கு எனக்கு நேரிடாமல் காத்து கொண்டவரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டவரே, ஒரு தீங்கு எனக்கு நேரிடாமல் காத்து கொண்டவரே. உம் துதிப்பாட என்னை சொல்லி அழைத்தீ. நாதியில்லாத என்னை நீ வாழ வைத்தீ. உம் துதிப்பாட என்னை சொல்லி அழைத்தீ. நாதியில்லாத என்னை நீ வாழ வைத்தீ. நீதான் என் கண் கண்ட தெய்வமையா. நீரின்றி நான் வாழ முடியாதையா. உமை பாடியே தினம் உயிர் வாழ்வினையா. உமை பாடியே தினம் உயிர் வாழ்வினையா. உள்ளவரை உயிர் உள்ளவரை உனக்கென நான் வாழ்ந்திடுவேன் ஈசப்பா. என் உடல் உசிறு உனக்கு சொந்தம் தானப்பா. உள்ளவரை உயிர் உள்ளவரை உனக்கென நான் வாழ்ந்திடுவேன் ஈசப்பா. என் உடல் உசிறு உனக்கு சொந்தம் தானப்பா. உன்னை நினைச்சுதானே இந்த பாட்டு படித்தேனே. ஈசப்பாவின் அன்பை நான் சொல்லி
மகிழ்ந்தேனே பொன்ன தானே இந்த பாட்டு படித்தேனே ஏசப்பாவின் அன்பை நான் சொல்லி மகிழ்ந்தேனே உள்ளவரை உயிர் உள்ளவரை உனக்கென நான் வாழ்ந்திடுவேன் ஏசப்பா என் உடலும் உசிரும் உனக்கு சொந்தம் தானப்பா உன்னதமானவர்க்கு சோத்திரம் உயிருள்ள தேவனுக்கு சோத்திரம் உன்னதமானவர்க்கு சோத்திரம் உயிருள்ள தேவனுக்கு சோத்திரம் பரிசுத்தமானவர்க்கு சோத்திரம் பரிசுத்தமானவர்க்கு சோத்திரம் பரலோக ராஜாவுக்கு சோத்திரம் பரலோக ராஜாவுக்கு சோத்திரம் 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 ஐயா சோத்திரம் 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 ஐயா சோத்திரம் 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 ஐயா சோத்திரம் 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 ஐயா உன்னதமானவர்க்கு சோத்திரம் உயிருள்ள தேவனுக்கு சோத்திரம் உருடனின் கண்களை காண செய் உடவனின் கால்களை நடக்க செய் உருடரின் கண்களை காண செய் உடவனின் கால்களை நடக்க செய் ஊமையின் வாயினை பேச வைத்தீ ஊமையின் வாயினை பேச வைத்தீ கைகளுக்கு சுகம் கொடுத்தீ கைகளுக்கு சுகம் கொடுத்தீ சோத்திரம் 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 ஐயா சோத்திரம் 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 ஐயா சோத்திரம் 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 ஐயா சோத்திரம் 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 ஐயா மரித்த வாலிபனை கிடக்க செய் மறுபடி அவன் வாழ்வை அடக்க செய் மரித்த வாலிபனை கிடக்க செய் மறுபடி அவன் வாழ்வை அடக்க செய் மகிழ்ச்சியின் வெள்ளத்திலே மூழ்க வைத்தீ மகிழ்ச்சியின் வெள்ளத்திலே மூழ்க வைத்தீ மகள் கண்ட விதவை தாயை மகிழ வைத்தீ மகள் கண்ட விதவை தாயை மகிழ வைத்தீ சோத்திரம் 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 ஐயா சோத்திரம் 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 ஐயா சோத்திரம் 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 ஐயா சோத்திரம் 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 ஐயா நீரே அதிபதியே பத்திரத்தின் ஓரத்தில் வல்லமையா வல்லமைக்கு நீரே அதிபதியே பத்திரத்தின் ஓரத்தில் வல்லமையா பெரும்படியிருந்து பின்னொருத்தி பெரும்படியிருந்து பின்னொருத்தி வந்திரத்தில் விட்டவுடன் குணமடைந்தார் வந்திரத்தில் விட்டவுடன் குணமடைந்தார் சோத்திரம் 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 ஐயா சோத்திரம்
ஸ்தோத்திரம் உயிருள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் உன்னதமானவருக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமானவருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமானவருக்கு ஸ்தோத்திரம் பரலோக ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் பரலோக ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா ஸ்தோத்திரம் 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 ஐயா ஸ்தோத்திரம் 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 ஐயா ஸ்தோத்திரம் 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 ஐயா உன்னதமானவருக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் உன்னதமானவருக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் என் மீட்பர் இயேசுவே நீ செய்யும் நன்மைகள் என்றும் குறைவதில்லை என் தாழின் உயிரே என் வழியின் ஒளியே உம்மை ஒருபோதும் மறப்பதில்லை என் மீட்பர் இயேசுவே கடந்த காலத்தில் நான் பிறந்த குடும்பத்தில் உம்மை அறியாமல் வாழ்ந்து வந்தேன் கடந்த காலத்தில் நான் பிறந்த குடும்பத்தில் உம்மை அறியாமல் வாழ்ந்து வந்தேன் என் நண்பர் ஒருவரால் தேவன் இருந்தே எங்கே புரிந்து கொண்டேன் இயேசுவே இங்கே தெரிந்து கொண்டேன் என் நண்பர் ஒருவரால் தேவன் இருந்தே நன்கே புரிந்து கொண்டேன் இயேசுவே இங்கே தெரிந்து கொண்டேன் என் மீட்பர் இயேசுவே நீ செய்யும் நன்மைகள் கிழக்குக்கும் மேற்குக்கும் எத்தனை தூரம் என் பாவம் எல்லாம் மன்னிச்சி கிழக்குக்கும் மேற்குக்கும் எத்தனை தூரம் என் பாவம் எல்லாம் மன்னிச்சி இனி நான் பாடுவேன் திருவையின் மகிமையை என் ஜீவன் இருக்கும் வரை இயேசையா என் ஜீவன் இருக்கும் வரை இனி நான் பாடுவேன் திருவையின் மகிமையை என் ஜீவன் இருக்கும் வரை இயேசையா என் ஜீவன் இருக்கும் வரை என் மீட்பர் இயேசுவே நீ செய்யும் நன்மைகள் நல்லவர் நற்குணம் கொண்டவர் அவர் நமக்காய் பரிந்துரைப்பவர் இயேசு நல்லவர் நற்குணம் கொண்டவர் அவர் நமக்காய் பரிந்துரைப்பவர் எது போல் எவருமே உலகில் இல்லையே அவர் பதம் பணிந்தீரவே நாமல்ல அவர் பதம் பணிந்தீரவே எது போல் எவருமே உலகில் இல்லையே அவர் பதம் பணிந்தீரவே நாமல்ல அவர் பதம் பணிந்தீரவே என் மீட்பர் இயேசுவே நீ செய்யும் நன்மைகள் என்றும் குறைவதில்லை என் வாழின் உயிரே என் வழியின் ஒளியே
தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம், கவனிப்போம். காதுள்ளவர் யாவரும் கேட்க கடவோம். சங்கீதத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். பிரைஸ் காட். சங்கீதம் 25:12 வசனம். 12. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் சொல்லும் புத்திமதிகள். அவர் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்தாலே போதுமானது. ஞாபகம் இல்லைன்னா தான் நம்ம வேதாகமத்தை எடுத்து சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காகவும் தேவனுடைய காரியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்காகவும் வேதாகமத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், ஆணோ பெண்ணோ, எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆண்டவராகிய தேவன் ஆதாமை கொண்டு அவர் மனுஷனையும் மனுஷியும் படைத்ததின் நிமித்தமாக முதலாவது ஆதாம், அதற்காகத்தான் இங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, ஆவியான நிறைய உணர்த்திருக்காரு. ஆண்டவரை எந்த காரியத்தில் பார்த்தாலும் அவன் 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 என்று சொல்லப்படுகிறது சுவாமி என்று நான் நிறைய முறை நினைத்தது உண்டு. ஆனால் இந்த நாளிலே தேவன் உணர்த்துகிறார், நான் ஆதாமை முதலாவது படைத்ததின் நிமித்தமாக அவன் நிமித்தமாக இந்த காரியங்கள்லாம் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்குத்தான் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆண்டவர் எதெல்லாம் அவர் தெரிந்து வைத்திருக்கிறாரோ என்னவென்று என் ஜனங்களுக்கு ஆதாமின் நிமித்தமாக சொல்ல வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறார், தீர்மானித்து இருக்கிறார். ஆதலால் தான் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் மனுஷி எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆண்டவருக்கு பயப்படாம, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவரை நினைத்து பார்க்காமல், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவரை விரும்பாமல் இருக்கிற யாராக இருந்தாலும் இருப்பது போலதான் இருக்கணும். அதோட மோசமா இருக்கணும், மேன்மை கிடைக்காது. நீங்க நினைக்கலாம், நிறைய பேர் உலகத்தில் மேன்மையாய் இருக்கிறார்கள் என்று உங்கள் கண்களுக்கு அப்படி காணப்படலாம். ஆனால் அவர்களுக்குள்ளே எத்தனை வேதனைகள், வேதத்திலே சொல்லப்படுகின்ற துக்கம், கவலை, கண்ணீர், வேதனை, அநியாய, அக்கிரமம், பாவம் எல்லாம் நிறைந்தவர்களாய் ஏதோ VIP வேல்யூபிள் பர்சன் போல ஒவ்வொருத்தரும் காணப்படலாம். ஆனால் அவர்களுக்குள்ளே சமாதானம் இருக்காது. நமக்கு எதுவுமே இல்லைன்னா கூட தேவனாகிய கர்த்தர் நிமித்தமாய் சமாதானத்தை கொடுக்கப்படும் பொழுது அங்கு பசி இருக்காது, தூக்கம் இருக்காது. தூக்கம் என்று சொன்னா சோர்ந்து போய் தூங்குற தூக்கம், சரியான நேரத்துக்கு போய் தூங்குற தூக்கம் வேற. மன அமைதியோடு இருக்கும், ஆறுதலாய் இருக்கும். அப்பதான் ஆறுதலின் தெய்வமே, அவர் ஆறுதலின் தேவன். அவர் சொன்னபடி கேட்டு நடப்பதுதான். ஒரு முல்லை கொடிதான் மாடி, அதை நிலமல் கூடி, அதை நிலமல் கூடி, நீ சொன்னபடி நான் செய்யவில்லை. சொல்ல காரியத்தை கேட்டு நடக்காதனால அநேக பிரச்சனைகள்.
அவர் சொல்லும்படி கேட்டு நாம் நடக்கப்பட பொழுது நிறைய பேருக்கு பண்றதே இல்லை. ஏதோ வரலாம், இந்து கோயிலில் போய் உட்கார்றது போல நிறைய பேர் சபையில வந்து உட்கார்ந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறார்கள். நல்லது. ஆனால் எந்த கவனத்தோடு, எந்த நோக்கத்தோடு, என்ன சிந்தையோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் தேவன் சொல்லுகிறார். வந்து அமர்ந்தவெல்லாம் ஏதோ உட்காந்து பார்த்துட்டு சீக்கிரம் முடிஞ்சா போதுமா, எப்போ முடியும் தெரியல, இப்படி முடியும், எப்போ முடிப்பாரு தெரிய, அவங்க வந்து முடிப்பாங்க அப்படியே நினைச்சிட்டு இருந்தா வாழ்க்கை இன்னும் எடுக்கும், பாஸ் பண்ணிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் கடந்து போறது, அந்த பாஸாவே இங்கிருந்து கடந்து போய்கிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் ஃப்ரம் இயர். இப்போ ஒவ்வொரு பாஸ் ஆகி போறதுக்காக இல்லை, நாம ஸ்டாண்ட் பை நிற்கணும் நிலையா கர்த்தருக்கு. அப்போதான் நமக்கு நன்மை கிடைக்கும். இப்போ நாங்களாம் பாட்டு பாடும்போது பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். ஏன்? தேவனை புகழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது அது தனியாக ஒரு உற்சாகம் இருக்கு, ஒரு திருப்தி இருக்கு, தைரியம் இருக்கு, பலன் இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மணிக்கணக்காக பாடிக்கிட்டு இருப்பேன். என் மனைவிக்கு தெரியும், மைக் யார்கிட்டையும் போகாது, பாடிக்கிட்டே இருப்பேன் தேவனை குறித்து. நம்ம அவருக்கு தண்ணி கொஞ்சம் கொடுப்பாரு, அவருக்கு தண்ணி கூட குடிக்காம அப்படியே பாடிக்கிட்டு இருக்காரு. சொன்னவங்க எவ்வளவு தண்ணியை தான் கொடுப்பாங்க. நான் தண்ணி குடிச்சா பாட முடியாதுன்னா அந்த ஃபீலிங் எனக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி குடிக்க மாட்டேன், பாடுறதுக்கு முன்னாடியும் குடிக்க மாட்டேன், பாடி முடிச்ச பிறகுதான். ஏன்னா அந்த பிச்சை எனக்கு மாறிடுமேன்ற ஒரு கவலை. அப்ப தேவனுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? பாட்டு ஏதோ ஒரு பாட்டெல்லாம் நான் பாடவே மாட்டேன். பாடினா நேர்த்தியா இருக்கணும், அதே நேரத்தில் அங்க மியூசிக் வாசிகள் கரெக்டா இருக்கணும். அந்த இடத்துல தான் நான் பாடுறது கூட மனைவி சொல்லுவேன், மியூசிக் நேர்த்தியா இருக்கணும், அந்த பாட்டுக்கு தாளம் சரியா இருக்க மாட்டாங்க. ஏன்? தேவனை புகழ்ந்து பாடுவது நேர்த்தியா இருக்கு. அப்படிதான் பண்ணணும். ஏதோ ஒரு பாட்டு பாடுறோன்னா தேவனே என்ன பண்ணணும்? புகழ்ந்து பாடணும். அப்படிதான் எனக்குள்ள ஒரு தாகம். இல்லைன்னா பாட முடியாது. அந்த வைராக்கியம் நமக்குள்ள வேணும். சினிமாவில் எத்தனையோ பேர் எவ்வளவு பாடுறாங்க, 2 ஏன் சொல்லலாம், அழகாக பாடுறாரு, அவ்வளோ போல நான் ஆண்டவருக்குள்ள பாடணும். அதனால தான் உங்களுக்கு இடையிலேயே நான் அந்த சினிமா பாட்டெலாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். நான் சினிமாவுடைய தாகம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் யோசிக்கணும், இப்படி பாடுறாரு அப்படின்னா என்ன, அங்கே பிச்சில் போகணும். அதுக்காக தான் இதெல்லாம் நான் உங்களை அடிக்கடி சொல்கிறேன். தவிர இங்கே சினிமா கொண்டு வந்த சபையில் நுழைப்பது எனக்கு அது பிரியமும் இல்லை, தேவனுக்கு சித்தமும் இல்லை. எனக்கு நல்லது தெரியும். என் மனைவி சொல்ல அச்சு பிச்சுனா என்ன சினிமா நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதெல்லாம். இப்போ இந்த அம்மியில் இங்கே வந்திருக்க யாராங்களாம் அது வரைக்கும் பாடுவீங்களான்னு நிச்சயமாக பாட மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது பிச்சு அது ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் ஓரளவுக்கு பாடலாம். அப்போ எந்த அளவுக்கு அதை நம்ம என்ன பண்ணணும். அதனால தான் இந்த இது வந்து தேவாலயத்தின் திரை 2 கிழிந்ததன் தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ காரில் சூழ்ந்ததோ கல்லறை வெடித்ததோ பூமி அதிர்ந்ததோ புவியெல்லாம் நடுங்கியதோ. போதுமா? இந்த அளவுக்கு இயேசு பிரகாசம் ஐயா பாடியிருக்காருன்னா நாமும் அதை என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி நிறைய இடத்துல பாடியிருக்க அந்த பாட்டு நிறைய பேருக்கு அலெக்ஸ் பிரதர் திரைய 2 கிழிங்க அப்படின்வாங்க, வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் உடனே தேவாலயத்தில் திரை 2 கிழிந்தோ. அதனால எனக்கு அந்த பாட்டு
பாட்டு பாடினவன் அலெக்ஸ் பிரதர் பெரிய கிளிங்க அப்படின்னா நிறைய இடத்துல பாடியிருக்காங்க, விரும்பி கேட்டிருக்காங்க. ஏன்னா பாடலை தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தான் பாட வேண்டும். தெரியும் பாடினா கூட எப்படி பாட முடியும்? அவருடைய அந்த தாகம் நமக்குள்ள இருக்கணும். தாகம் உள்ள வெண்ணில் தண்ணீரை ஊற்றுவேன். அப்ப தாகம் உள்ளவன் மேல் தான் தேவன் தண்ணீரை ஊற்றுவான். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ சபைக்கு வந்தோம், உட்கார்ந்தோம், போனோம். தேவனை நாம் சுமந்து கொண்டவர்களாய், ஏற்றுக்கொண்டவர்களாய், தாங்கி கொண்டவர்களாய், அவர் நம்மை தாங்கினார், சுமந்தார். அவர் தோளின் மீது அமர்ந்து கொண்டு, எவ்வளவு நமக்கு சந்தோஷம். தேவனை கூட நாம கனப்படுத்த வேண்டும். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். எனக்கெல்லாம் நிறைய போதிப்பார். எத்தனையோ காரியங்களை குறித்து மனைவி சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கிற. ஒருத்தரையும் என்ன பண்றது இல்லை, அனுமதிக்கிறதே இல்லை. நான் சொல்லமா உனக்கே தெரியும், இத்தனை பேரை இத்தனை வேலைக்கு அனுமதிச்சிருக்கேன், நீ பார்த்திருப்ப இல்லை. பிறகு யார் தான் செய்து முடித்தது? அமைதலா இருக்கிறோம். இப்ப நான் தான் செய்வேன். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆலோசனை கொடுப்பார், டைம் கொடுப்பார், எப்ப செய்யலாம்னு சொன்ன யோசனை இருப்பேன். மனைவி கூட சொல்ல, அதெல்லாம் கையை வச்சுட்டாங்க, தெரியாம செய்யாம. நான் சொல்லுவேன், இதெல்லாம் யார் செஞ்சது? இதெல்லாம் யார் செஞ்சது? ஆண்டவர் திருப்பி நான் தானே செஞ்சேன், இதெல்லாம் நான் தானே பண்ணேன், அதை நான் தானே பண்ணேன், இதெல்லாம் தெரியாமையா அதை போய் பண்ணிடுவேன். அப்ப எனக்கு ஆலோசனை கொடுப்பார். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும், முடியுமான்ற மாதிரி இருக்கும், ஆனால் அவர் முடித்து கொடுப்பார். அப்ப அவர் மீது அந்த நம்பிக்கை சும்மா அந்த நேரம் மாத்திரம் அல்லங்க, எப்பொழுதும் நம் இருதயத்திலே அவரை நினைத்து கொண்டு, துதித்து கொண்டு, ஆராய்த்து கொண்டு, எப்பவும் அவர் நினைப்பு நமக்குள்ளே இருக்கும். எத்தனை காரியங்கள் இருந்தாலும் குடும்பத்தின் நிமித்தமாய் அவர் நினைப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இயேசுவன் சொல்லவே மாட்டேன், இயேசப்பா அது மரியாதை குறைவு போல எனக்கு தெரிகின்றபடியினால் நான் இயேசுவேன்னு சொல்ல மாட்டேன். இயேசப்பா ஆண்டவர் சொல்ல, இயேசப்பான்னா நீங்க தான் ஆண்டவரை, நான் இயேசுக்கு அப்பாவை சொல்ல, இயேசப்பான்றது எனக்கு நீங்க தான் அப்படின்னு சொல்லி தான் அவரை கண்டுபிடிக்கும். அப்போ ஆண்டவருக்குள்ள அந்த தாகம் இருக்கணுங்க. எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் அடியனை கொண்டு எத்தனையோ காரியங்கள் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல, இனி நிறைய காரியங்கள் அவர் தான். அப்போ அவருக்குள்ள நான் இருக்கும்படியாய், அவர் எனக்குள்ளே இருக்கும்படியாய், அவருடைய வார்த்தைகள் எனக்குள்ள பரிபூர்ணமாய் கிரியை செய்ய வேண்டும். அதை நான் அனுமதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும். அப்பதான் ஆண்டவர் இருப்பார். உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளியோ சொந்தக்காரரோ யாரோ வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களை நடத்துகிற விதம், அவர்கள் உங்கள் வீட்டிலே இருப்பதும் வெளியேறுவதும். சில பேர் ஒரு நாள் 2 நாள் சொல்லுவாங்க மருந்து விருந்துன்னு, அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், சரிசமமா ஆயிடும். அது ஏன்னு கேட்டா பேசுகிற அந்த உரையாடல்கள் மரியாதைக்குரியதாக இருக்கும். அந்நியருக்கு தெரியாது, ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள், எப்பொழுதும் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருப்பவர்கள் மரியாதைக்குரியவர்களாய் இருக்கணும். அப்பதான் அந்த உரையாடல் எப்பவும் மதிப்பு மிக்கதாக இருக்கும். நிறைய பேருக்கு அது நான் நிறைய பார்த்துட்டேன். ஆனால் நான் சில என்ன பண்ணிக்குவேன், ஒதுங்கி கொள்வேன். போதும், இது வரைக்கும் அவ்வளோதான், இங்கே பேசக்கூடாது, ஆண்டவரை உணர்ச்சி, அவ்வளோதான், ஸ்டாப் ஆகுது. ஏன் அந்த மரியாதை இருக்கணும். ஆணோ பெண்ணோ, உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ, வயது சிறியவரோ பெரியவரோ, யாரா இருந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்தோனி பாடல் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, சிலர் கேட்காம இருப்பீங்க. அதுல எல்லாவற்றையும் குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும் என்று அன்பு சகோதரர் அந்தோனி அவர்கள் பாடியிருக்காங்க. ரொம்ப அருமையான பாட்டு. இப்போ யாரா இருந்தாலும் சரி, நாம ஒழுங்குங்கிறவமாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ளே இருந்தாதான்
அந்த பயம் இருக்கும். ஏதோ இங்கு வந்து போற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு தேவனை குறித்து அவருடைய சத்தியங்களை போதிக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் போதிச்ச பிறகு நான் எப்படி வேணாலும் பேசுவோன்னா அது எப்படி எனக்கு அது புரியல, ஆச்சரியமா இருக்கு. எப்படி வேணாலும் பேசுகிறேன், எப்படி பேச முடியும்? நான் கூட சொல்லுவேன் மனைவி கிட்ட, செல்லமா ரொம்ப பேசுவேன், நீ அதிகமாக பேசினா எனக்கு கோபம் வரும், அந்த கோபத்தை நான் அடக்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது உண்டு. அந்த மாதிரி தேவன் நம்ம கூட இருந்தால் அப்படிதான் வரும். கோபம் வந்துடுமா திடீர்னு? வந்துட்டு உடனே ஏதாவது சொல்லிடுவோமா, ஏதாவது செஞ்சிடுவோமா? இன்னும் கர்த்தர் நம்மை நடத்துவார் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரிங்க ஐயா, அவ்வளோதான். அப்போ நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தால் தான் அவர் நம்மோடு கூட இருப்பார். உம்மோடு நான் உம்மை போல் மாறிடுவே இசையா, உம்மை போல் மாறிடுவே. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும், நம்ம அவரோடு கூட இருந்தால் தான் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பின்பற்ற முடியும். முடிச்சிடலாமா? ஒவ்வொருவரும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் தான் இப்படிப்பட்ட உயரம் வரும். இல்லைன்னா ரெண்டு ஒரு வார்த்தையை பேச்சு விட்டு முடிந்தது ஜெபிப்போமா? ஆமே அல்லேலூயா, நீங்களும் ஜாலியா அல்லேலூயா, சீக்கிரம் முடிச்சிட்டாங்களே. ஏதாவது நன்மை கிடைச்சிருக்குமானா? இல்லை. நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் என்ன பண்ணோம்? தேவனுக்குள் இருக்கும் என்ன நன்மையோ அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மையும் நமக்கு அது உபயோகமானது. அதை நாங்கள் மனசில் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து 11:29 தேவனாகிய கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரால் கூடும். ஆதலால் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர் சாதாரணமா அனுப்ப மாட்டார். ஊருக்கு போறவங்க அங்கிருந்து இங்க வந்தவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கடைக்கு கூட்டு போயிடுவாங்க, பஜாருக்கு கூட்டு போயிட்டு, சந்தைக்கு கூட்டு போயிட்டு, வந்தவர்களுக்கு என்னென்ன வேணுமோ இருக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைப்பார்கள். நான் அப்போ ஊரில் இருந்தோம்னா அப்போ பார்ப்போம், எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு யாரும் அங்கே வரல, 2 பேர் வந்தாங்க, அந்த ஊர் பண்ண எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மாவுடைய அண்ணன் தம்பிங்க, அவங்களுடைய மனைவி மக்கள், அவங்க சொந்தக்காரங்க யாருன்னா வரும் பொழுது வந்தவர்களுக்கு உபசரித்து வீட்டில் போகும்போது இல்லை சில நேரத்தில் அவங்க வரலன்னா கூட இவங்களாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். வேலை விஜயா பார்த்துருக்கலாம். நாய்களுக்கு வாயில் ஒரு கப்பு போடுறாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? அந்த கப்பு மாதிரியே மூங்கிலில் பின்னுன கூம்பு வடிவத்தில் ஒரு கப்பு இருக்கும். அதில் தான் என்ன பண்ணுவாங்க, மிட்டாய் கடையில் போனாக்கா, ஸ்வீட் கடையில் பார்த்துருக்கீங்களா? அப்போலாம் 12 பைசா நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் வரும். எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க, பட்டாளத்தில் தான் 2-3 கடை இருந்தப்போ அந்த கூடை மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கும், கூம்பு மாதிரி. அதில் எலியை வச்சு எல்லாத்தையும் போடுப்பா. அவர் நான் நினைக்கிறேன் நல்லா இருக்குதா நல்லா இருக்கா அதெல்லாம் நான் சொல்லுங்க. அந்த மாதிரி ஸ்வீட்டு எல்லாத்துலேயும் போட்டு ஒரு கட்டு இவ்வளோ பெருசாக கொடுத்து ஒரு சின்ன பொட்டல் தட்டி ஏங்கிட்ட கொடுத்துருவாங்க. அது கொசுறு. அப்போல்லாம் கொசுறு இருந்தது. இப்போ கூட கேட்குறாங்க, மீன் கையில் போனால் போட முன்னே அது கொசுறு தான். அது அந்த பழைய கொசுறு. கடைகளில் போனால் அப்போலாம் பட்டாணி உடைச்சிகள் உப்புகள்லாம் விற்பாங்க. அதெல்லாம் கொடுத்தோன்னா அண்ணாச்சே பையன் குழந்தை கொஞ்சம் அவர் அள்ளி கொடுப்பாரு கையில். அது மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அப்படி இருந்தது ஸ்வீட் ஸ்டாலில். இப்போலாம் அந்த கடைகள்லாம் எடுத்துட்டாங்க, அவ்வளோவா இல்லை. 6 பைசாவோ 5 பைசாவோ பக்கடா பண்ணுறோம் அப்போ கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி ஊரில் இருந்து வந்தவங்களுக்கு கனம் பிடித்து அனுப்புவோம். நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க, அங்கோ
பட்டணத்தை வந்திருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டா போதும். அங்க இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் சும்மா வர மாட்டாங்க. சாகுபடியோட சில பேர் சும்மா போயிடுவாங்க, சிலர் மாடியோட போவாங்க. அங்க வருவவங்கலாம் அதரசம், வேர்க்கடலை வறுத்தது, பச்சை பயிறு இதெல்லாம் மொத்தத்தில் கொண்டு வருவாங்க. நாங்களாம் அதெல்லாம் எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிருக்காரு. எங்கள் அம்மா ஊருக்கு போகும்போது அதெல்லாம் எனக்கு தெரியல. எங்கள் அப்பா ஊருக்கு போகும்போது அதெல்லாம் வந்திருக்கு. எங்கள் அம்மா, நான், விஜயாலாம் போயிருக்கோம். சுருளூர், திண்டிவனத்துலேருந்து சுருளூரில் இறங்கி வள்ளிமேடுப்பேட்டைன்னு, அந்த வள்ளிமேடுப்பேட்டைக்கு போவோம். அங்கே இருக்க சொந்தங்களாம் இருக்காங்க. அதரசம் சாப்பிட்றதுக்கு முடியாது, ஏன்னா நம்ம இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். அங்கே போனால் முறத்தில் வச்சுருப்பாங்க. ஊர் ஜனங்க அவ்வளவு அன்பானவங்க. இப்பெல்லாம் இல்லைங்க, எங்கோ சில கிராமத்துல இருக்காங்க. பித்தளை, பாக்கு, புகழை இது ரொம்ப அவங்களுக்கு மட்டன் பிரியாணி வாங்கி போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். உப்புக்கல்ல பட்டாணி எடுத்து போனோம் அந்த மாதிரி கிராமங்கள். அப்போல்லாம் இங்கே தான் அதான் வாங்கிட்டு போவாங்க. எங்கள் அம்மாலாம் போகும்போது அப்படி தான் போவாங்க. ஆனால் இப்போ நம்ம என்னத்தான் ஆப்பிள் வாங்கிக்கணும், ஆரஞ்சு வாங்கிக்கணும், சாத்துக்குடி, கொய்யாப்பழம், வாழைப்பழம் எல்லாத்தையும் வாங்கின பயிர் எடுத்து போட்டால் கூட இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தானே ராஜா. இதை போய் வாங்கிட்டு வந்துக்கிற நீ 10 ஆப்பிள் வாங்கி வந்தால் கூட அது ஆப்பிள், சாத்துக்குடி, கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் மாதுளை பழம் இதுதானா ஸ்வீட்டு. இங்கே இருக்கிற கனி இல்லையே, அலங்காரு, அம்பிகா, யார் அது இல்லை ஜெய, உண்மை தானே ஜெய, நீ அதானே வாங்கிட்டு வர. இங்கே இருக்கிற கேக்கு எல்லாமே தான். என்ன போய் என்ன கூப்பிட்டேன்னு நினச்சிக்காத, அர்ஜென்ட்டுக்கு அதுதான். உண்மையான கேக்கு வாங்கினோம்னா அது எப்படி இருக்கும்? குறைஞ்சது என்னை பொறுத்தவரையில் ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் இருக்கும். பிளாக் ஸ்டோன் வாங்கினா அதே மாதிரி மேக்கப் பண்ணி மிஷி மாதிரி கூப்பிட்டு வந்துடுறாங்க. எங்கே இந்த ஃபாரின்லேருந்து அமெரிக்காவில் வந்துட்டுப்பானு அதை உள்ள பிடிச்சி பார்த்தா தான் தெரியுது. நானும் ஏமாந்துட்டேன், அவங்களும் ஏமாந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. அர்ஜென்ட்டுக்கு அதுதான். நான் அப்படி பண்ண மாட்டேன், நிச்சயமாக சொல்கிறேன். நான் பண்ணவே மாட்டேன். ஒருவேளை வாங்கணும்னா நல்லதாக தான் வாங்குவேன், கத்த நிமித்தமாய். அது என்ன தான் சூழ்நிலை அர்ஜென்ட்டாக இருந்தால் கூட சரி. நம்ம பேக்கில் இருக்குது இந்த காஞ்சி போட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன். ஒருவேளை பப்ஸு சரி அர்ஜென்ட்டு கேட்குறாங்க, ரைட் ஓகே. ஏன்னா அங்கே தீவன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்க மாதிரி ஒரு ஸ்டால் இருக்குது. ஒருவருக்கு பரவாயில்ல, அலங்காரில் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இன்னும் சில பேக்கெல்லாம் இருக்குது. அந்த பேக்கெல்லாம் போனாக்கா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், தரமாக இருக்கும். பேர் எனக்கு ஞாபகம் வரல, அது பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம், மெட்டர்னல் அதில் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அது எனக்கு இங்கெல்லாம் எங்கே பிடிக்கல. மவுண்ட் ரோடு ஆனந்த் தேட்டர் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே மெட்டர்னட் இருக்கும். செலவுக்கு தெரியும், அங்கெல்லாம் தரமாக இருக்கும். ஏன்னா அங்கே வர ஆளுங்களை கொஞ்சம் நல்லவங்களாம் வருவாங்க. அங்கே வந்து ஒரு ஹோட்டல் உமையா என்ற ஹோட்டல் ஒன்று இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நேர்த்தியாய் நல்லதாய் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இன்னைக்கு எவ்வளோ நேர்த்தியாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ருசியா. ஏன் அவரை நாம் கனப்படுத்துகிறோம். வெறும் கனம் மட்டும் கிடையாது, உள்ளத்தின் ஆழத்திலே அவரை நினைவு கூறும்படியாய், அவரை புகழும்படியாய், போற்றும்படியாய், துதிக்கும்படியாய். அவர் இல்லாமல் நாம் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்தாச்சு. அதுதான் உண்மை. அப்படி நம்ம ஒவ்வொருவரும் இருந்தோமானால் நிச்சயமாக சொல்கிறோம், குடும்ப வாழ்க்கை ரொம்ப சர்வசாதாரணம். நான் எத்தனை திரும்ப கடைக்கு போவேன், வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு வீட்டுலாம் வருவேன், மறுபடியும் போகிறதுக்கு ஆசைப்படுவேன். மறுபடியும் போவதற்கு இன்னைக்கு வேணாம் விடு, என்ன நாளைக்கு போகலாமே, என்ன தேவைப்படும் போகலாமே, ரைட் ஓகே. என்ன வீட்டுக்கு எது இல்லைனாலும் அது மட்டும் கிடையாது, அதோடு கூட இன்னமும் கொஞ்சம் வாங்கி வரலாம். கர்த்தர் அப்படி நடத்துகிறார். தேவன் உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நன்மையாய் நிரப்புவார். அதுதான் உண்மை. எங்களுக்கு மாத்திரம் இல்லை, வந்திருக்கிற யாராக இருந்தால் கர்த்தரை உண்மையாய் தேடுபடும் பொழுது நான் சொன்ன இந்த சாட்சிகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும். அடுத்து 32:8 முடிச்சிடுவோம். சொல்வதெல்லாம் சங்கீதம். ஆண்டவராகிய தேவன் எப்படி ஒரு செல்ல குழந்தைகளை நாம் வளர்க்கும் பொழுது
அந்த செல்லத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், புத்திமதி ரொம்ப கருத்தா பார்த்துக்கோம். பா ஏன்னா ஏய் அப்படிதான் எங்க அம்மாலாம் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அப்பா அந்த செல்லம். நாங்கள் இப்போ நாய்க்குட்டியெல்லாம் அப்படிதான் கூப்பிடுறது, ரொம்ப செல்லம். எல்லா நாய்க்குட்டியும் செல்லமா இருக்கும். சொன்னா கேட்டு அமைதியா இருப்பாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா உட்கார் சர்ச்சு இருக்குது, இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், மேலே ஒரு 3 பேர் சொல்லிட்டு வந்துக்கிறோம், அமைதியா இருக்க. கீழே ஒரு 2 பேர் இருக்காங்க, சொன்னா கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் சாப்பிடும்போது அந்த நினைவு சாப்பிடணும். கொடுக்கலாம்ப்பா, இருக்கலாம்ப்பா, இல்லை சொல்லணும், எனக்கு என்னமோ அது சாப்பிட மனசு வரல, அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சு. ஆனால் 5 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னமோ எனக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு செல்லும். இப்போ நாய்க்குட்டிக்கே நாம் செல்லம் காட்டும் போது தேவனுடைய ஜனங்களாகிய நம்மை குறித்து தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், நீங்கள் விசேஷமானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க என்னுடைய ஜனங்கள். தேவன் அப்படி சொல்லும் போது எத்தனை பெருமை. அந்த தகப்பனை நாம் விட்டு விடலாமா, பிடிக்காமல் இருக்கலாமா, ஸ்தோத்தரிக்காமல் இருக்கலாமா, அவர் வார்த்தை நினைவுபடுத்தாமல் இருக்கலாமா, நினைவுபடுத்துவைகளை நம் வாழ்க்கையிலே பயன்படுத்தாமல் இருக்கலாமா? கண்டிப்பா பயன்படுத்தணும். அப்பதான் நாமும் நம்முடைய குடும்பம் நலமாகவே இருக்கும். இதெல்லாம் யோசிக்கணும். அப்பதான் நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள். நம்ம அதெல்லாம் இல்லாம ஏதோ பண்ணணும், இன்னைக்கு ஏதோ சந்தர்ப்பம் கழிச்சது, ஐயா சீக்கிரம் அனுப்பின தெரியாம கூட வந்துட்டார், ரைட், பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை நிமித்தமாய் இப்போ வந்தவர்கள் இதற்காக வந்தோம். தேவனுக்கு என்ன பேச போகிறார், எனக்காக என்ன வார்த்தைகளை கொடுக்க இருக்கிறார், அப்படித்தான் நாம் நினைக்க வேண்டும். என்னை குறித்து இப்படி சொல்லிட்டாங்கன்னா உங்களை துக்கப்படுத்தவோ உங்களை குறை கூறவோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை. புத்திமதிகளை வேணுமானால் தேவனிடத்தில் கேட்டு நாங்கள் புத்திமதிகளை சொல்வோம். காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள், அவ்வளவுதான். ஏன்னா தேவனுடைய ஜனங்கள். இது யாராலையே முடியலையா? எவ்வளவு நாள் நான் காத்துல இருந்தது, எனக்கு ஒரு மாதிரியா போன் ஆகி போச்சு, அவமரியாதை போல இருந்தது அப்படின்னு நினைச்சிட்டா நான் என்ன செய்வேன்? கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்று, உன் வழியை கர்த்தருக்கு முதலாவது என்ன பண்ண, ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அது எவ்வளவு நாள்னு கிடையாது, எத்தனை நாள் என்பது கிடையாது, எத்தனை வாரம் மாதம் ஆண்டு என்பது தெரியாது. அவர் சொல்லுகிறார் என்னவென்று, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தை எனக்கு ஒரு சம்பவம் அடிக்கடி நினைவு வரும். சாமுவேல் சவுல், நான் வரும் வரை வைக்கும் நீ 7 நாட்கள் காத்திருக்க வேண்டும். அப்ப சொன்னிய கதை அதோட முடிஞ்சுது. பக்கத்து விட்டு அத்தத்து கதை எல்லாம் பரவாயில்ல, சினிமாவில் ஏதாவது சொல்ல பரவாயில்ல, டிவியில நாடகம் சொன்னா அப்படியே இருக்கும் இந்த இதயத்துல. இதெல்லாம் நம்மளுக்கு வராதப்பா. அந்த 7 நாள், அந்த நாள் 7 நாள். ஒரு படம் வந்து அந்த நாள் 7 நாள் எனக்கு ஞாபகம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அந்த 7 நாள் சாம்பல் சொல்லுவார் சவுலுக்கிட்ட. சவுல் இருந்த ஒழுங்கதான் இருந்தாரு. இந்த பொல்லாத ஜனங்கள் என்ன பண்ணிடுச்சு, அந்த மனுஷனா ஊழ பண்ணி நீ பண்ணலன்னா அவ்வளோதான், நாங்கள் வேற எங்கன்னா ஓடி போவோம். அவன் பார்த்து அந்த ஜனங்களை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் போர் சேர்த்துக்கு யாரும் ஆள் இல்லையான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, தேவனுக்கு பூஜை போட ஆரம்பிச்சுட்டாரு. தப்பு ஒன்றும் பண்ணலை, அவர் அதெல்லாம் செஞ்சாரு. ஆனால் உனக்கு வழிகாட்டுதல் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்லிட்டு போனார் இல்லையா, நான் வரும் வரை காத்துறேன்னு. அவர் வந்தார். ஏன் நீங்க சொன்னபடி நான் பூஜைலாம் போட்டேன், கோபம் வந்துச்சு. நான் இப்பதான் நான் வந்தேன். ஏன் அப்படி பண்ண, ஏன் கேட்கறத, ஜனங்க இந்த மாதிரிலாம் பண்ணு, நான் சொன்னதை நீ கேட்டியா?
யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நடக்க வேண்டும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை நம் எல்லோருக்கும் அவர் வாய்க்க பண்ணுவார், தொடர்ந்து நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் அவர் நம்மோடு பேசியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை என்ன பண்றாங்க, உருவாக்க நினைக்கிறாங்க. நிறைய பேர் நமக்கு தெரியும், ஒரு கட்சின்னு எடுத்துட்டா என்ன பண்றாங்க, கூட்டத்தை சேர்க்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு என்ன இருக்கு, கூட்டம் இருக்கு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறவங்க கூட என்ன சொல்றாங்க, நிறைய ஜனம் இருக்கணும் அப்படி பார்த்து என்ன பண்றாங்க, பிள்ளை கொடுக்குறாங்க, பொண்ணு எடுக்கிறது. ஆண்டவருக்கு கூட பெரிய கூட்டம் இருக்கணும்ன்றது இல்லை. சொல்லுங்க, பெரிய கூட்டம் அவருக்கு, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, உண்மையா அவரை தேடுற, உண்மையா அவரை நம்பி இருக்கிற ஒரு மனுஷனை தான் கடவுள் தேடுறார். நம்பரா நாம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொருவரிடத்திலும் அவர் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம நினைக்கிறோம் பிள்ளைங்கன்ற பேர்ல சிலர் பிடிக்கிங்கன்னே இருக்கும் இல்லையா? சிலர் எவ்வளவு கொடுத்தாலும் என்ன பண்ணாது, சாட்டிஸ்ஃபையே ஆகாது. அப்படிலாம் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கிற பிள்ளைகள் நடுவில் கடவுள் எதை பார்க்குறோம், நம்முடைய கேரக்டர் வைஸாக அவர் பார்க்குறாரு. நம்ம கேரக்டர் தான் மாறணும் அவர்கிட்ட. சும்மா ஏதோ அந்த பாட்டு பாடுறோம், துதிக்கிறோம், பாடுறவங்கலாம் பாடணும். நல்லா கூட உலகத்தில் எவ்வளோ பேர் பாடுறோம். அதனால் எல்லா பாட்டையும் ஏற்றுப்பாரு. பாடல்ன்றது அது பாடுற வாய் எப்படிப்பட்ட வாய், அதை துதிக்கிற இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், அதை கொடுக்கிற கரம் எப்படிப்பட்ட கரம், இதெல்லாம் தெய்வம் பார்க்குறாரு. இன்னைக்கு இதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம நல்லா பாடுறவங்களா இருக்கலாம், நல்லா கொடுக்குறவங்களா இருக்கலாம், நல்லா செய்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் என் இருதயம், நான் எப்படிப்பட்ட ஆளாக இருந்துக்கிட்டு கடவுளை மகிமைப்படுத்த விரும்புகிறேன், அதை தெய்வம் பார்க்குறாரு. ஏதோ ஒரு பாத்திரத்தில் அவர் அள்ளி கொடுத்துட்டா அவர் குடிச்சிடுவாருன்னு இல்லை, கொடுக்க போகிற பாத்திரம் எப்படிப்பட்டது, அதனால தான் நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்கணும்னு தெய்வம் விரும்புகிறார். இன்றைக்கும் கூட நம்ம நல்ல பாத்திரமா இருந்தாதான் அப்பா நாம கொடுக்கறது என்ன பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா கோவில்ல என்ன இருக்குது, என்ன இருக்கு, கூட்டம். எல்லா கோவிலும் கூட்டம் இல்ல, யாரு உண்மையானவங்க யார் பொய்யானவங்க, அங்க கூட திருட ஆள் வந்திருப்பாங்க, அவங்க கூட எதை தான் தேட வந்திருப்பாங்க, கடவுளை தேடன்னு தான் வந்திருப்பாங்க. அங்க அது எதை எடுத்துக்கிறதோ நமக்கு தெரியாது. ஆனா இங்க அப்படி இல்லை. சொல்லுங்க, ஆண்டவர் அப்படி இல்லை. நீ யாரா இருந்தாலும் நீ கொடுக்கறத வாங்கிக்கிறவர் இல்லை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? யார அப்படியே முழிப்பீங்க. காயின் ஆபேல், ஒரு தப்பு அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஆதாம் ஏவாள், அவங்களுக்கு பிறந்த 2 பிள்ளைங்க. ஆனா ஒருத்தன் காணிக்கை ஏத்துக்கினாரு, ஒருத்தன் காணிக்கையை அங்கீகரிக்கல. ஏன்னு கூட காரணம் அந்த இடத்துல என்ன பண்ணப்படல, சொல்லப்படல. ஆனா இருக்கு அந்த காரணம். என்ன காரணம், என்ன காரணம்? ஆபேல் கொடுத்ததுல என்ன இருக்குதான், முதல் தரம். இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், கடவுளுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ வேணா கொடுக்கலாம், என்ன வேணா போடலாம், கிழிஞ்ச நோட்டை கூட எடுத்து வந்து என்ன பண்ணிடலாம், காணிக்கையில போட்டுக்கலாம். அப்படி கூட நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. எதை கொடுத்தாலும் அப்பா என்ன பண்ணுவாரு, ஏற்றுக்கொள்வார் சொல்றாங்க. ஆனா அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா ஆபேல் என்ன செய்தானா, முதல் பிறந்த குட்டி, ஆட்டுக்குட்டி கொழுத்திருந்தது, பலத்திருந்தது, அதை கடவுளுக்கு கொடுக்கணுன்ற இருதயம் அவனுக்குள்ளே இருந்தது. அதை தான் எடுத்துக்கணும்னு நினைக்கல, அவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சா பாருங்க. அந்த இருதயத்தை தான் கடவுள் பார்க்கிறார். பலமா இருந்து அப்பாவை ஆராதிக்கணும், தூங்கிக்கின்னு சொங்கிக்கின்னு
முடியாம எனக்கே முடியல அப்படி ஆராதிக்கிறவங்களை கடவுள் விரும்ப முடியுமா? அவன் அப்படிதான் கொடுக்குவான். யாரு? காயின். அவன் நிலத்துல கொஞ்சம் விளைஞ்சது பழம் காய்கறிகள் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணான்? கடவுள் சமூகத்துல கொடுத்தான். ஆண்டவர் காய்கறிகளை அங்கீகரிக்கல, உயிருள்ளதா கொடுத்தான். பார்த்தியா? உயிரோடு இருக்கிற ஒரு ஆட்டை கொண்டு வந்து பலி கொடுத்தான். பார்த்தியா? அந்த தேவன் என்ன பண்ணினாரு? ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார். இதுல அங்க அர்த்தம் அதெல்லாம் சொல்லப்படலை. ஏன் அங்கீகரிக்கலன்னா தெரியல. அவனுக்கு கோபம் வந்துருச்சு. உன்னோடத வாங்கிக்கிட்டாரு, என்னோடத வாங்கிக்கல. நான் என்ன பண்ணணும்? அப்போ உன்னை க்ளோஸ் பண்ணணும், போயிடு. ஒரே அடி அடிச்சு சாகடிச்சிட்டான். இன்னைக்கும் இங்கேயும் உலகத்துல எல்லாம் கடவுள் பிள்ளைங்கன்னு சொல்ற எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கு? என்ன இருக்கு? உன்னதான் நல்லா வச்சுக்கிறாரு. அவ்வளோ அக்கறமா அநியாயம் பண்றவங்க அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. நம்மளெல்லாம் கண்ணு தெரியல. என்ன பண்றோம்? யாருக்கு சொல்ற புத்தி? அவங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா நம்ம சொல்றோம் அவருக்கு கண்ணு இல்லை, அது இல்லை, இது இல்லை. நமக்கு வானம்ல, நம்ம கொடுக்குறத ஒழுங்கா கொடுப்போமா? நம்ம செய்யறத சரியா செய்வோமா? நம்மளையும் ஆசீர்வதிக்கும்படி கொடுப்போமா? இதுதான் நம்மளுடைய எண்ணம். மற்றவங்க என்ன கொடுக்குறாங்க, ஏது கொடுக்குறாங்க, எவ்வளவு கொடுக்குறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லையே. என்ன ஆசீர்வதிக்க? நான் என்ன செய்யணும்? நான் பாடணும், நான் துதிக்கணும், நான் மகிமைப்படுத்தணும், நான் கனம் பண்ணணும், நான் உயர்த்தணும், நான் ஆராதனை செய்யணும், நான் தேவனுக்கு பிரியமா நடக்கணும். அவங்க எதனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களோ எனக்கு தெரியாது. நானும் அந்த ஆசீர்வாதத்தை தரேன்னு தானே அப்பா சொல்றாரு. எல்லாருக்கும் தானே அவர் தெய்வம்ன்றாரு, எல்லாருக்கும் தானே அப்பான்றாரு. அப்ப எல்லாருக்கும் கொடுக்கறேன் போது நான் ஏன் அவர்கிட்ட வாங்கி கொள்ள கூடாது? அதுதான் நம்முடைய இருதயமா இருக்கணும். சும்மா ஏதோ வந்தோம், உட்காந்தோம், நானும் பாடினேன், நானும் துதிச்சேன், நானும் பண்ணேன், அவர் நல்லா நான் பட்டு பண்ணார், நான் அதையும் ரசித்தேன், இதையும் ரசித்தேன். ரசிக்கிறதுக்கு வரல. ரசிகர் கூட்டமாக நாங்கள் எனக்கும் அவருக்கும். நீங்கள் அவருக்கு ரசிகர், நாம் எல்லாம் அவர் ரசிக்கிறார். உட்காந்துக்கிட்டு நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நீங்கள் தான் பாடுங்க, உங்கள் கையில் தான் மைக் இருக்குது, என் கையில் மைக் இருந்தால் தான் பாடுவேன்னு சொல்கிறீங்களா? ஆனால் மைக் இருந்தால் தான் கேட்பாரோ? வீட்டில் பாடு, அவர் கூட கேட்பாரு. சும்மா தாங்கிறார் உட்காந்து. நீ பாடினா வருவார். பாட்டு கற்றுக்கணும்னு பாடாத, ஆண்டவரை பாடு. நான் பாடுறேன், நான் பாடுறவங்க. இந்த பாட்டு பாட்டப்பா, அந்த பாட்டு பாட்டப்பா, அப்பா அது பாட்டா, அப்பா இது பாட்டா, அப்படி பாடு. ஒரு 10 பாட்டு டெய்லி. உன்னை கொண்டு போய் மேடையில் நிற்க வைப்பார். மறைமுகத்தில் நீ செய்தினா வெளியரங்கமா உன்னை பலனளிப்பார். வீட்டுக்குள்ளே என்ன இல்லை பாட்டு. பாட்டு பாடுறவங்க எங்க வீட்டுக்குள்ள பாடுறீங்க? கத்துக்குன்னு வந்து இங்க பாட்டு வரீங்க. அங்க பாடு அப்பாவை, அங்க துதி, அங்க மகிமைப்படுத்து, அங்க கனம் பண்ணு, அங்க தேவனை தேடு. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். எல்லாம் எங்க செய்யணும்? மறைமுகமா உன்னுடைய பக்தி இருக்கட்டும். எல்லாம் வசனம் சொல்லுங்க, வெளிப்பிரகாரமா உன் ஆட்டம் ஆனா கர்த்தருக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பாக. அப்பாவும் நீ இருக்கிற நேரத்தை எடுத்துக்கோ. அந்த நேரத்தில் ஆடு, பாடு, துதி, கனம் பண்ணு, மகிமைப்படுத்த அவரை. அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட ஒரு சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் நம்மளோட நிறைய பேசியிருக்கிறார். அந்த வார்த்தையை நல்லா சுமந்து கொண்டு, அப்பா நான் உமக்கு பிரியமா, நாங்கள் உங்களுக்கு பிரியமா, எப்பொழுதும் உமக்கு பிரியமா நடக்க எங்களுக்கு உதவி செய்ய என்று சொல்லி நம்ம அவரோட மகிமைப்படுத்தும், கனப்படுவோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆண்டவர் தேடுறது கூட என்ன இருக்கணும்? வசனம் என்ன சொல்றது? கர்த்தருக்குள் எப்பவும் சந்தோஷமா இருக்கும். மகிழ்ச்சியோடு அப்பாவோட சந்நிதிக்கு வாங்க. அவருடைய வாசற்படியில துதியோடு நுழையுங்கன்றாரு. எப்படி சொல்றாரு? வரும்போது என்ன பண்றது? துக்கத்தோடு தேவையோடு சொல்லிக்கிட்டு வர்றது இல்லை, துதியோடு வா, நன்றியோடு வா, பாடலோடு வான்றாரு. அப்படிதான் வரணும். ஆமென். யாருக்காகவும் இல்லை. நான் பாடினா நீங்க கேட்குறீங்கன்றதுக்காக இல்லை, நான் பாடி நீங்க மார்க் போடணும் இல்லை, நான் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த அவரு அதுல மகிழ்ச்சி அடையணும். நான் பாடுற பாடல், ஆராதனை, ராகம், தாளம் எல்லாம் யாருக்குரியது? அப்பாவுக்குரியது.
அதை பாடி துதிக்க இந்த காலை வேளையில அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை மத்தியான வேலையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் தாமே எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு எங்களையும் காண்கிற தேவன் அப்பா. இம்மட்டும் இந்த வார்த்தைகளை குறித்து எங்களை திடப்படுத்தினேன், பலப்படுத்தினேன் அப்பா. ஆலோசனை குறித்து எங்களுக்காக நன்றி ஆண்டவரே. வந்த யாவரும் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் உண்மை கனப்படுத்தி கொடுத்த அன்பின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ள திரு நிமித்தமும் நன்மையை சுகத்தை கணத்தை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதி உங்களை தாழ்த்து திருவிழால் வெளிப்படுத்திக் கொள்ளும். இதோ எல்லா துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இன்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் தாங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து நட்சத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சுங்க குருமணம் வாங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழிநடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட்.